என்னடா என்ன எடுத்து? கால மரத்து போன மாதிரி இருக்கு. கால மரத்து. என்னடா விளையாடுறடா? இல்ல மீனோ. இல்ல. இல்லடா. இல்ல கால் வர மாட்டேங்குது. ஐயோ என்ன எடுத்துடா? வர மாட்டேங்குது. ரொம்ப நடிக்கிறேன். எழுந்துக்கோ. இல்ல. இல்ல பாப்பா. என்ன கால் வர மாட்டேங்குது. கால கேட்டா. கால். கால். சொல்லுங்க சார். மந்திரி அம்சவல்லியோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அவ எங்க பிறந்தா, எப்படி வளர்ந்தா, அவளுக்கு வேண்டப்பட்டவா யாரு, விரோதிகள் யாரு, பயோடாட்டா ஒரு ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிட வித் போட்டோஸ். ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிட்டேனா கேஸுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே சார். அட பாத்தோட்டப்பா. ஓ இறங்கிட்டியோ? ஹைலைட் புதுசு. அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி. இன்னும் ஜெயிச்சா போடுறானுங்க. இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. டார்லிங் ப்ளீஸ் ஈவினிங் மீட் மீ. அப்புறம் அங்க பூவுன்னு ஒருத்தன் போய் அவங்க கண்ணில் பட்டுறாதீங்க. ஏன் தலைவா? அந்தமானில் நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிடுவேன். அப்புறம் கட்சிக்காரங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இறங்குவாங்க. ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் தலைவா இந்த கும்பலுக்கெல்லாம் அறிவே வராதா? அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது? சைக்கிள் டபுள்ஸோட போக முடியாது. அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும், நாம இப்படியே மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் பாலிடிக்ஸ். சாத்திட்டு உள்ளே இருங்க, சண்டை பிடிச்சிக்காதீங்க. நான் ஜாலராக்கள் அனுப்பிச்சு வந்துடுறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த வேலை தானே வேண்டாங்க. வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரு எந்தெந்த லாரியில் வந்தீங்களோ அதே லாரியில் போய் இறக்கிங்க. போங்க போங்க. இந்த கட்சிக்காரங்களுடைய காரு, கவர்மெண்ட் காரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டுல இருந்து வண்டி வந்திருக்கோம். நானும் இப்போ அதில் வந்துடுறோம். நீ ஏதாவது ஒரு லாரியில் முன்னாடி இருக்கியா? போயா. சரி சார். புறப்படு, மாமனார் வீட்டுக்கு போகலாம். ஏரோப்ளேன்ல வீடு வரைக்கும் போறது பத்தி இல்லைங்க தங்க. ரக்க சைடுல இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என் கல்யாண பிரச்சனை எந்த லெவல் இருக்கு? எனக்கு தங்க நீங்க அந்தமான்ல பேப்பரே படிக்கிறது இல்லீங்களா? பை. see you. ஐயோ see you darling. அந்தமான்ல உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்காதுங்க தங்க, நேரம் இருந்திருக்காதுங்க. எப்படியா இருக்க? 3 பேர் இல்ல, இதுகளோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்படி பிகரு? ஒரு சின்ன சமாச்சாரம் ஆயி போச்சுங்க தங்க, சமாச்சாரம் ஆயி போச்சுங்க. அதே சின்ன சமாச்சாரம். கொலை நடந்து போச்சுங்க தங்கம், ஒரு கொலை நடந்து போச்சுங்க. நீங்க அந்தமான் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரிங்க. டேய் என்னடா வேணும்? ₹1,00,000 அவசரமா வேணும். அம்சாக்கு என்ன ₹1,00,000 அவசரமா வேணும். சீ, ராப்பிச்சக்கார மாதிரி உள்ள வந்துட்டு அவன மாதிரி ஒரு பாட்டு பாடுறியா? இந்த வாட்ச்மேன் எங்க போனானோ தெரியலையே. ராப்பிச்சி எடுக்க போயிட்டாண்டி. அந்த காலத்து ராப்பிச்சிக்காரியே இப்போ ஒருத்தருமே கிடையாது. அதனால தண்ணி சுந்தரகல பண்றியா? இந்தா இத பொறுக்கிட்டு போடா. ஏண்டி பொறுக்கிட்டு இருந்தோ பொசிஷனுக்கு வந்தோடனே என்னை வாடா போடாங்கறியா? பணம் மட்டும் நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, குப்சாமி எனக்கிட்ட கோல் மூட்டி விட்டுருவேன். யார்கிட்ட? அந்த முண்டக்கணக்கிட்டியா? குப்பை. அவன பெரிய பிஸ்தாவா? என்னடி அவனையே நீ அவன் வாங்குற? தில்லு இருந்தா குப்சாமி அண்ணங்கிட்ட வந்து நேரா சொல்றீ வாடிங்க. சட்டசபையில தாண்டா நான் மந்திரி. சண்டைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ, சொருகிடுவேன். அம்சாக்கா, 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 தெய்வமே, தெய்வமே.
எல்லாரும் திப்பு பின்னாலேயே ஓடி வராதீங்க. நான் மட்டும் முதல்ல உள்ள போறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா சவுண்ட் விடுற, அப்ப மட்டும் வந்தா போதும். தோல்விதான். வேற என்ன செய்ய சொல்றேன்? வேற வைக்கல வச்சு வாதாடலாம்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிற. நானா வாதாடிக்கிறேன்னு சொன்னா அதே நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி ஒரு அளவு வேண்டாம், தூக்கல தூக்கி செத்தாவ தொலைறான்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. இவங்க அப்பா ஓட்ட கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பல்லளிச்சு கையை கட்டி நின்று காரியத்தை சாதிச்சுக்கிட்டு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எடுத்துட்டு போய் தாலியை கிட்டேன்னு வச்சுக்கா. இவங்க அப்பா சொன்னாரு பாரு, உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னு. அதுக்கு உண்மையான உதாரணம் நான் தான். உண்ட வீட்டுக்கு ரண்டகம்னா என்ன? உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் பண்றது. அதுக்கு கரெக்டான உதாரணம் என்ன? அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தி உதவி செஞ்சார் இல்லையா, அது எல்லாம் நாங்க மறந்துட்டு இவரையும் நான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தினா அதுக்கு பேருதான் உண்ட வீட்டுக்கு ரண்டகம்ங்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் துரோகம். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கப்புன்னு கழட்டி விட்ட மாதிரி. சூப்பர். அட பாவி, மல்லிகை பூ மாதிரி இருக்குடா கை. இத போய் கழட்டி விடுறேன்னு சொல்றியே, இன்டர்நேஷனல் லெவல்ல நீ ஒரு இடிச்சு வாயண்டா. யோ, அவதான் அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா? நீ கூட சேர்ந்து லவ் சொல்றியா? மனுஷனை லவ் பண்ணலாம், பணத்தை லவ் பண்ண முடியாது. நான் பணமா இல்ல மனுஷனாகிறது என்ன முடிவாகல. எங்க அப்பா கிட்ட பணம் வந்தாலும் மனுஷன் ஆயிடும். பாத்துப்பா, இவங்க அப்புறம் சுடுகாட்டு பக்கம் அனுப்பவே கூடாது. குளியில் இருக்கிற பணத்தை எல்லாம் தோண்டி ஊருக்குள்ள கூட்டி வந்துருவான். ஊருக்குள்ள கூட்டி வந்துருவான். சாஸ்திரியா வந்துட்டாரு. சாஸ்திரியாரு பிச்சிருவார். கோர்ட்லயே கேஸுக்கான எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருக்கா, சாட்சியும் கொண்டு வந்து எடுத்திருக்கா. அதை மட்டும் பேசுங்க. வழக்கம் போல கண்டதை பேசி கெடுத்துறாதீங்க. சத்தியம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேங்க சார். அப்புறம் என்ன ஆரம்பித்துருவோய்? என் பேர் ராமசாமி. நான் தான் மந்திரி அம்சவல்லி வீட்டோட செக்யூரிட்டி. வழக்கமா மந்திரி அம்மா படுத்துக்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, என்னை தவிர்த்து. நான் பக்கத்து தெருவில் இருக்கிற கடையில போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ஆனா அன்னைக்குன்னு பாருங்க சாமி, என் கெட்ட நேரம் பழைய தோசை அங்க இருந்தானு, அவன் தண்ணி போடலாம் நானு. அப்புறம் சரின்ட்டு ஆரம்பிச்சுங்க சாமி. அது இருக்க தண்ணி எங்களை போட்டுருச்சுங்க சாமி. அதுல நேரம் போனதே தெரியலைங்க. 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் தரமட்டமாய் கிடக்குது. மப்புல என்ன ஏதுன்னு யோசனை பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு. அப்புறம் தான் என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கே தெரியுமா சாமி? போதும் போ. கணம் கோட்டார் அவர்களே, குற்றவாளி கூண்டுல நின்று இருக்கானே அம்பி எடிசன், அவனுக்கும் இறந்து போன மந்திரி அமிசவல்லிக்கு தகராறு இருந்துதான் ஒத்துண்டுட்டான். அதனால மந்திரியோட ஆட்கள் இவா வர்ற குடிசை பயிருக்கு நெருப்பு வச்சுட்டான். ஓம் வந்த எடிசன் ரோட்ல ஓட்டிட்டு போய் மந்திரியோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குனதையும் ஒத்துண்டுட்டான். ஆனா பாருங்க,
இதையெல்லாம் ஒத்துண்டுட்ட அம்பி எடிசன் ரோடு ரோலரை ஏத்தி மந்திரியை கொலை பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். படாது, அடம் பிடிக்கப்படாது. இது எப்படி இருக்கிறதுன்னா, பந்தியில இலைய போட்டதையும் அந்த இலையில சாதத்தை போட்டதையும் அந்த சாதத்துல சாம்பார் விட்டதையும் அதை நன்னா உரண்டு பிடிச்சு வாய்க்கிட்டு எடுத்துட்டு போனதையும் ஒத்துண்டுட்ட ஒருத்தன் அந்த சாதத்தை சாப்பிட்டது மட்டும் ஒத்துக்காத மாதிரி இருக்கிறது. செத்து போன பொம்பநாட்டி ரத்தத்துல தூக்க மாத்திரையோ மது போன்ற போதை வஸ்துகளோ கிடையாது. இத நான் சொல்ல, பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சர்டிபிகேட் சொல்றது. அப்படி ஏதாவது இருந்திருந்தாலாவது வீட்டை இழிக்க போனா கீழே கிடந்த பெண்மந்திரி மேல தெரியாதனமா ஏத்திட்டேன்னு சொல்லலாம். நோ நோ சான்ஸ். இவாள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சா போலீஸ்காரன் போடுற காக்கி சட்டைக்கும் நம்ம கோர்ட்ல போடுற இந்த கருப்பு அங்கிக்கும் லோகத்துல மரியாதையே இல்லாம போயிடும். அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எடிசனுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் மிஸ்டர் சாஸ்திரியர். நோ கொஸ்டின். இது ஆத்துல இருந்தே சொல்லிருக்கலாம். தி கேஸ் இஸ் அட்ஜர்ன். டேய் மண்டையா நில்றா. ஐயோ எங்கடா பிச்சாரே? அன்னைக்கு பிச்சாரே இன்னைக்கு ஏன்டா பிக்கல? தெரியலையே. போடா போய் பிக்க சொல்றா. கால் எடுத்து நீ மூச்சு கட்டி ஆடி பாடுவார் ராஸ்கல். இனிமே உன்னை போட